ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த லெஹங்கா எப்படி மேக் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி என்னுடைய சிஸ்டருக்கு தான் நான் இது அவுட்ஃபிட் வந்து ட்ரை பண்ணலான்னு சும்மா ஒரு ட்ரை தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் கட் பண்ணிவிட்டேன். என்ன தான் ப்ரின்சஸ் கட்டில் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் பண்ணுறோம். அப்புறம் ஒரு ஸ்கர்ட் வந்து கீழே லெஹங்கா டைப் இருக்கும்ல, அந்த ஸ்கர்ட் தான் மார்க் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணி வரணும். அவளது வந்து 31, கொஞ்சம் ஒரு நம்ம மடித்து தைப்போம்ல, அதுக்காக ஒரு 31 எடுத்துக்கிறேன். கரெக்டாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். இது வந்து மேலே வைக்கிறதுக்காக கிளாத் வச்சு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாகவே நம்ம ஹைட் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்க வேண்டாம். ஆக்சுவலி இது வந்து ஓல்டு சாரீ. சரி, ஓகே, நம்ம ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் லெஹங்கான்னு இப்போ தான் தைக்க போகிறேன். ஸோ சும்மா ட்ரை பண்ணலான்னு சாரீ, ஓல்டு சாரியே நான் வச்சு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் தான். இது வந்து ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி நம்ம வந்து கேன்வாஸ் வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த இது வந்து நெக்கு வந்து கட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே ஹர்கட் மாதிரி பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த ஷேப் வந்து ப்ராப்பராக வரும். அதனால் அந்த மாதிரி அங்கங்கே நம்ம கட் பண்ணிக்கிட்டு நம்ம அப்படியே மடிப்பு தையல் போட்டுட்டு திருப்பி எப்பயும் போல் ஸ்டிச் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தான் பண்ணணும். ஆக்சுவலி நம்ம அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் ஷேப் வந்துடும். அது அப்படியே அப்படியே லைன் போட்டுட்டு அது மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். லைனிங்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் திருப்பிட்டு நம்ம மேலே வந்து அந்த ஸ்டிச் போடுவோம்னா ஃபுல்லாக போட்டுனே வரணும். ஆக்சுவலி இந்த லெஹங்காக்கு நான் எப்படி பண்ண போகிறேன்னா, பிரின்சஸ்க்கு வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணாமல் அப்படியே பிடிக்கலான்னு ஒரு ஐடியாவில் பண்ணலான்னு பண்ணுறேன். ஜஸ்ட் நம்ம வந்து அந்த பாயிண்ட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதிலே அப்படியே ஜஸ்ட்டு பிடிச்சிக்க வேண்டியதான். நம்ம லைட்டாக நம்ம பிரின்சஸ் கட் மாதிரி தெரியணும், அதுக்காக தான் ஃப்ரண்ட் பார்ட் இது. நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டில் வந்து பேக் ஹூக் வச்சுட்டு அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு தான் ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரி நம்ம கேன்வாஸ் எதுக்கு வைக்கிறோன்னா, கேன்வாஸ் வச்சா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்கும். நெக்கு வந்து ஒரு சிலவங்களுக்கு வந்து மடிகிற மாதிரி இருக்கும். அந்த மடியாமல் இருக்கிறதுக்காக தான். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவுக்கு வந்து பைப்பிங் வைக்கலான்னு. இது வந்து நம்ம பைப்பிங் வந்து லைனிங் நம்ம வைக்காதால பைப்பிங் வந்து தெரியக்கூடாததால் நான் இப்போ லைட்டாக ஒரு மடிச்சுட்டு அதுக்கு மேலே பக்கத்தில் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டிச்சிங் முடிச்சதுக்கப்புறம் அது மேலே ஒரு மடிப்பு தையல் போட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருந்திருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹெம்மிங் மாதிரி பண்ணிக்கலாம் ஸ்லீவுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கர்ட் வந்து ஃபஸ்ட்டு லைனிங் வச்சுட்டு நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து மெயின் ஃபேப்ரிக்கை நம்ம வச்சுக்கிறேன். அப்போ தான் தைக்கிறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? மேல் இதுவும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேலே வந்து ஸ்கர்ட்டுக்கு வந்து நம்ம ஹூக் பட்டி இருக்கும்ல, அந்த பட்டியை தான் நான் வந்து இப்போ கட் பண்ணிவிட்டு அதில் வந்து அட்டாச் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸி தான். நம்ம கட்டிங் மட்டும் ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியான மெத்தடு தான். ஜஸ்ட் இந்த பட்டியை வச்சுட்டு அந்த ஸ்கர்ட் நம்ம வந்து மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா ஸ்கர்ட்டை வந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கு மேலே ப்ராப்பராக வச்சுட்டு நம்ம ஸ்டிச்சிங் வந்து பண்ணிக்கணும். ஆக்சுவலி இது வந்து சாரியில் நம்ம பண்ணது வந்து ரொம்ப பிளெயின் சாரியில் தான் பண்ணேன். ஸோ ஒர்க் வந்து கொஞ்சம் போடலான்னு ஒரு லாங் சைஸில் இருக்க டியூபும் அதுக்கப்புறம் கிறிஸ்டல் அதுக்கப்புறம் சின்ன பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி அங்கங்கே ஹேங்கிங் மாதிரி கொடுத்துக்கிறேன். நம்ம கரெக்டாக ஹிப்பு கிட்ட வரதும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவு கிட்ட இந்த டிசைன் வர மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். ஃபைனலாக அவுட்புட் இது தான். நான் முன்னாடியே வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். எங்கள் சிஸ்டருக்கு ரொம்ப ஹாப்பி. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த ஒர்க் போட்டு பண்ணுறேன். எனக்கும் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போக போக நான் நிறையா ஸ்டிச் பண்ணும்போது நிறையா வீடியோஸ் வந்து கண்டிப்பாக போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.